இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்னாங்குனி வச்சு தான் தொக்கு செய்ய போகிறோம். இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபுல் ட்ரெஸ்ட் கொடுத்தாச்சு. இன்னைக்கு சமையல் ஃபுல்லாகவே நான் தான் செய்ய போகிறேன். வாங்க இன்னைக்கு இதை எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இதை போல் ஒரு முறத்தை எடுத்து வச்சு இந்த சென்னாங்குனியை ஃபுல்லாக இதை போல் பார்த்து க்ளீன் பண்ணணும். இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு இதை போல் கிடக்கும், இதெல்லாம் எடுத்துடணும். நம்ம என்னதான் பார்த்து வாங்கினாலும் அந்த சின்ன சின்ன கருவாடு பீஸு அதெல்லாம் கிடக்க தான் செய்யும். எல்லாம் அதெல்லாம் காய வைக்கிறாங்கல்ல, அவங்க தார்ப்பா எதில் காய வச்சாங்களோ எதை காய வச்சாலும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி தான் வரும். அதெல்லாம் பார்த்து எடுக்கணும். அட்டக்க அதெல்லாம் எடுத்துட்டு சமைச்சா தானே டேஸ்ட் அதிகமாக இருக்கும்ப்பா. ஆமாம். க்ளீன் பண்ணிட்டா டக்குன்னு முடிஞ்சிருமா? ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு. க்ளீன் பண்ணாலே வேலை முடிஞ்ச மாதிரி. வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிட வேண்டியதான். இது கழுவணும் தானே? ஆமாம், வாஷ் பண்ணணும். அதுதானே கிளீனிங் வேலையா தானே. சரி, ஓகே, அவ்வளோதாங்க. இதில் உள்ளவங்களை எல்லாத்தையும் நான் பிரித்து எடுத்துட்டேன். இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். இதை போல் ஒரு குண்டாவில் தண்ணி வச்சுக்கிட்டு இதேமாதிரி சல்லாடை வேணும். சல்லாடை இருந்தால் தான் இதில் வந்து நீங்கள் கழுவலாம். இதை அள்ளி போட்டு அதில் வச்சு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்குமா? ஆமாம், அவ்வளோதான். அப்படியே வச்சு இதை வந்து பிசையக்கூடாது. இப்படி லேசாக அலசணும். இதை இப்படி அலசுனா அதில் இருக்க அந்த மண் தூசி எல்லாம் இறங்கிடும். எல்லாமே இறங்கிடும். பாரு, இறங்குதா? ஆமாம், அப்படியே தண்ணி கலராக மாறுது. கலர் மாறும் பாரு. மண்ணு மெயினாக இறங்கணும் இதில். அப்போதான் அதுக்கு தான் ஒரு 5 வாட்டியாவது குறைஞ்சது கழுவணும். அதை போல இதுலயே மண் இல்லாததும் இருக்குல்ல. மண் இல்லாமல் கருவாடு பார்த்து வாங்கணும். நம்ம வாங்கக்குள்ள சரியாக கவனிக்காமல் விட்டோங்க. அதனால இப்போ நம்ம ஒரு 5 வாட்டி கழுவி மண் எடுக்கணும். இருந்தாலும் மண் இல்லாததுனாலும் கொஞ்சம் இதை போல் கழுவுனா நல்லது. ஆமாம், இதை போல் வடிகூடையில் வச்சுங்க கழுவிட்டு. வடிக்கூடன் இல்லை, இது மாதிரி கண் இருக்கிற ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, சின்ன சின்னதாக இருக்கணும். ஆமாம், அதில் போட்டு அப்படியே கழுவி போட்டு வச்சுக்கிட்டு 5 வாட்டி இதுமாரி திரும்ப கழுவு எடுத்து போட்டு நல்லா கழுவுங்க. அப்போதான் இந்த மண் ஊர்னா தான் இறங்கும். ஊற ஆமாம். இதுவே நம்ம மண் இல்லாத கருவாடுனா 2 வாட்டி கழுவுனா போதும். ஆமாம், அந்த உப்பு கொஞ்சம் குறையும் நம்ம வாஷ் பண்ணோம்னா. இதில் இருக்கிற ஏதாவது அழுக்கு இருந்தாலும், ஏன்னா அந்த கடல் ஓரத்தில் தானே காய வைக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் மண் படையாக தான் செய்யும். இதில் நம்ம இதை போல் வாஷ் பண்ணிட்டு செய்யறது நல்லது. என்னப்பா அது இவ்வளோ மண் கிடக்குதுங்க அடியில்? அதான்ப்பா, அதனால தான் நான் 5 வாட்டி கழுவுன்னு சொன்னேன். எப்போ பார்த்தியா, ஒரு வாட்டி கழுவுனதுக்கு எவ்வளோ மண் இருக்கு. அப்படியே நைஸாக இருக்கு பாரு. கண்ணுக்கு இந்த மண்ணெல்லாம் வயிற்றுக்குள்ள வச்சு என்ன பண்ணுறது? அவ்வளோதான், இது அப்படியே ஸ்டோன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் நமக்கு. இதுக்கெல்லாம் 5 வாட்டி கழுவுன்னு சொன்னேன் நான். சரி, 4 வாட்டி கழுவிடும். வாங்க 4 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு சமைச்சு சாப்பிட்றோம். என்னப்பா அது 2வது வாட்டி டைரெக்டாக தண்ணியிலேயே போட்டீங்க? ஆமாப்பா, சல்லாடையில் வந்து அலசத்துக்கு சரி வரல, எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தது. இதுனா அப்படியே வடிகட்டி அலசிட்டு இதை மாதிரி போட்டுக்கலாம். அள்ளி அப்படியே வடிகட்டி வச்சுக்கலாம். ஆனால் முக்கியமாக ஒன்று போட்டு பிசையக்கூடாது. அப்படியே லேசாக அப்படியே அலசிட்டு அப்படியே அள்ளிக்கணும். அல்லாக்கா மேலாக்கா அள்ளி போடணும். அப்படியே ஊற அந்த மண் ஃபுல்லாக அப்படியே கீழே இறங்கிடும். லைட்டாக ஊற விட்டு தான் ஊறினாதான் அந்த மண் இறங்கும். சரி, கழுவுங்க சீக்கிரம் கழுவுங்க. முடிஞ்சு, அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 வாட்டி கழுவுனா வேலை முடிஞ்சுது. இதையும் எடுத்துகிட்டு போய் இப்போ வடிகட்டிட்டு எவ்வளோ மண் இருக்குன்னு காமிக்கிறேன். வாங்க, வேணா விடுப்பா, நான் பார்த்துக்கிறேன். அப்படியே பிடிச்சிக்கிறேன்ப்பா, ஊற்றுங்க. பார்த்தியா, பொறுமையாக ஊற்றுங்க, மேலாம் தெரியுது. அப்போ தான் வந்து அந்த இது கருவாடுலாம் வரும். மண் லைட்டாக அலசி ஊற்றுங்க. அப்புறம் பார்த்தீங்களா மண்ணை பார்த்தீங்களா, மண் அப்படியே நிற்கிது. எடுத்துகிட்டு போகாதீங்க, தெரிய மாட்டேங்குதுல்ல. ஆமாம், ஓகே. அப்படி தான் இதை போல தான் அலசணும். ஒரு டைம் அலசினோம்னா மண் இறங்கிடும். சரி, இன்னொரு 3 வாட்டி கழுவணும். அவ்வளோதாங்க. இவங்க நல்லா கழுவி நல்லா அலசி மண் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இவங்களுக்கு தேவையானதை சேர்த்து தொக்கா மாற்றிடுவோம். அப்பா, இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது வந்து ஒரு 1/4 கிலோ சென்னாங்கண்ணி இருக்கும், இல்லை ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ. ஆமாம், 1/4 கிலோ தான். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ வெங்காயம் தக்காளி எடுக்கிறீங்க? ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸாக, ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் 4 வெங்காயம், ஒரு 4 தக்காளி. இவங்களை வந்து இப்போ எப்படி நீட்டு வாக்கில் அறியணுமா? நீட்டு வாக்கில் அறியலாம், பொடிசாவும் அரிஞ்சு போடலாம். நமக்கு வேலை சீக்கிரம் முடியும்னா பொடிசா அரிஞ்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரும். நீட்டாக அரியத்தோட பொடிசா நம்ம எந்த அளவுக்கு பொடிசா காய்கறி அறியிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் வேகும், குயிக்காக வேலை முடியும் நமக்கு. சரி. என்னப்பா அது 4 தக்காளி வெங்காயம் தான் இருக்கு, நீங்க பச்சை மிளகாய் எதுக்குது? அது ஃப்ளேவருக்காகப்பா. ஓஹோ, அதையும் சேர்த்துக்கணும். அது எப்படி நீட்டா போட போறீங்களா? பொடிசா அப்படியே 2 கிழிச்சு போட்டுற வேண்டியதான். போடும்போது 2 கிழிச்சு போடணும். அவ்வளோதான். ஓகே. இப்போ இதில் அப்படியே வாஷ் பண்ணிட்டு நறுக்கிற வேண்டியதான். ஓகேப்பா. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி பொடியாக நறுக்கிக்கிட்டேன். இதை போல் வேணாலும் நீங்கள் நறுக்கலாம், இல்லை அப்படியே நீட்டு வாரத்தில் பிரியாணிக்கு போடுற மாரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம விருப்பம் தான் அது.
இதில் அப்படியே அள்ளி இந்த தட்டில் வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு அடுத்து தக்காளி நறுக்கும். தக்காளி எப்பவுமே இந்த நடுத்தண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் எடுத்து கிடச்சிடணும். எடுத்து போட்டு இதையும் அதை போல் பொடி பொடியாக நறுக்க வேண்டியதான். அப்புறம் இன்னும் நிறைய பேர் சென்னாங்கண்ணியில் வந்து நீங்கள் மண் இருக்குன்னு சொன்னீங்க, அது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, புதுசாக வாங்குறவங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க இல்லையா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது புதுசாக வாங்குறவங்க? இன்னும் பெரிய விஷயமே இல்லை. அது அனுபவப்பட்டவங்கன்னா இதை சொன்னால் வந்து சில பேர் என்ன இது எப்படி சொல்கிறாங்களேன்னு நினைப்பாங்க. அது கொஞ்சமாக அள்ளி வாயில் போட்டு மென்று பார்த்தோம்னா தான் தெரியும் அது மண் இருக்கிறது, இல்லைன்னா மண் இருக்கிறது தெரியவே தெரியாது. ஆனால் இதுக்கு மிஷின்லாம் கிடையாது, நம்ம தான் மிஷினு. அப்படிதான் செஞ்சாகணும், வேற வழி இல்லை. அது மண் இருக்கு இல்லைங்கிறது அதையும் உப்பு டேஸ்ட்டும் பார்க்கணும். சில பேர் அதிகமாக உப்பு போட்டு காய வைப்பாங்க, சில பேர் கம்மியாக காய வைப்பாங்க. அது நம்ம பார்த்து தான் வாங்கணும். வாயில போயிட்டு முன்னாதான் மண்ணு உப்பு எல்லாமே தெரியும். அது பார்த்து தான் வாங்கணும். அதாவது சென்னாங்குனி லவர்ஸா இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஈஸி. ஆமா, இல்ல இப்போ புதுசா ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நான் வந்து சென்னாங்குனின்றதை கேள்விப்படுறேன், வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் பட் ஒண்ணு இல்ல, சும்மா இவ்வளவு அள்ளி தக்காளி சாப்பிட்ற மாரி. ஆமா, தக்காளி சாப்பிட்ற மாரி கொஞ்சமா வாயில போட்டு மென்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் தெரியும், அந்த மண் இருக்கிறதும் தெரியும். அப்பதான் மண் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். எப்படிதான் வாங்கினாலும் கொஞ்சமாவது மண் இருக்கதான் செய்யும். அதை அலசி தான் நம்ம செய்யணும். ஓகே ஓகே, இன்னைக்கு நம்ம அலச மாரி ஒரு 5 வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் செய்யணும். ஆமாப்பா. ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய அப்படி கீனி போட்டா போதும். ஓகே ஓகே, அவ்வளவுதாங்க. வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம், வேணாம விட்டுடலாம். இல்ல அது போட்டாதான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஓஹோ, அவ்வளவுதான்ப்பா. இப்போ அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 4 கரண்டி எண்ணெய். 4 ஸ்பூனுப்பா, அது கரண்டி இல்லை, சின்ன கரண்டிப்பா. சரி ரைட்டு விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு எவ்வளோப்பா, 2 ஸ்பூனா? 2 ஸ்பூனுப்பா. கடுகு 1 ஸ்பூனு. லைட்டாக அதை ஒரு கிண்டி விட்டு பொரியட்டும், அதானே? ரெண்டும் பொரியணும். ஆமாம், லைட்டாக பொரியணும், ரொம்ப பொரியக்கூடாது. மலாட்டா அன்னைக்கு அதுக்கும் நல்லா அப்படியே நுர கப்பிட்டு வருது பாருங்க. செக்கில் நல்லா ஆடின எண்ணெய்ப்பா, அப்படிதான் இருக்கும். கடையில் வாங்கினா இந்த அளவுக்கு வராது. இந்த பொங்கல் லைட்டாக பொரிஞ்சுட்டாங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குனா வெங்காயம், பச்சை மிளகா 2 லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுருணும். லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வருவாங்க தானே? ஆமாம், குயிக்காக வந்துடும். எல்லாம் அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. அம்மா இல்லாமல் அப்புறம் எப்படிப்பா வரும்? லைட்டாக உப்பு போட்டால் போதும், அப்புறமா வேணால் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்காக தான் நம்ம இதெல்லாம் கூட்டி வச்சுட்டு கூட செக் பண்ணலாம். இவங்க நல்லா வதங்கிட்டாங்க பார்த்தீங்களா? எப்படி கண்டுபிடிங்கன்னா இதில் வந்து அப்படியே அந்த கண்ணாடி பாதம் தெரியணும். அந்த அளவுக்கு வந்தாலே வதங்கிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ இவங்க கூட பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி போடுங்க. அவ்வளோதான். கிண்டிவிடுங்க. சமையலாம் ஈஸிப்பா. அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, யார் வேணாலும் செய்யலாம். இதுக்குன்னு படிச்சுட்டு தான் வரணுங்கிறது கிடையாது. என்ன, கண் பார்த்தா கை செய்யும், கை செய்யும். இருந்தாலும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். எந்த வேலையுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். இப்போ இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளி ஓரளவு வதங்கின பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். அப்போ தான் வந்து எல்லாருமே ஈவனாக வந்து வருவாங்க. இவங்க பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கணும். 2 ஸ்பூனு நல்லா வதக்கி பச்சை வாடையே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வதக்கணும். சில பேர் ஆனால் வெங்காயம் போட்டு அப்படியே வதங்கினதுக்கப்புறம் போடுவாங்க தானே? ஆமாப்பா, அப்படியும் போடலாம். இது வந்து அவங்க ஸ்டைலு, இது நம்ம ஸ்டைல்ப்பா. இது நம்ம அம்மா கற்றுக் கொடுத்த ஸ்டைல். தக்காளி முக்காப்பதான் வெந்ததும் ஆமா அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போகணும். அப்பதான் எல்லாம் ஈவனா வருவாங்க. ஏன்னா முன்னாடியே போட்டு வதக்கிட்டோம்னு வச்சுக்க, அது ஒரு மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி கூட போகும். ஆமா ஆமா, பூண்டு இஞ்சி. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டாங்க. இப்போ இவங்க கூட நம்ம அலசி வச்சோம் பார்த்தீங்களா, இந்த சென்னாங்குனி வந்து அவங்க கூட சேர்த்துக்க வேண்டியதான். போட்டு நல்லா ஒரு கலரி விடணும். இதில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாதுப்பா. தண்ணி ஊற்றாம ஒரு 5 மினிட்ஸ், அதாவது 4லேருந்து 5 நிமிஷம் அப்படியே ஒரு மூடியை போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கேன், இவங்க அப்படியே ஓரளவுக்கு வெந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இவங்க கூட இன்னும் சேர்க்க வேண்டிய மசாலா இருக்குல்ல, அவங்களையும் சேர்த்து இன்னும் டேஸ்ட்டை கூட்டிடுவோம். ஓகே, அவ்வளோதான்ப்பா. இவங்க அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடியை போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுற வேண்டியதான், லைட்டாக வேகிறதுக்காக. ஆமாம், ஒரு 5 நிமிஷம் வந்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க கூட என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். அதுக்கு நம்ம அப்படியே மூடி போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அப்போ இதை போல் கிண்டி பார்க்கணும்.
ஏன்னா சப்போஸ் அடியில அடியில உட்காந்துச்சுன்னா வந்து நமக்கு வந்து ஸ்மெல் வேற ஸ்மெல் வேற மாதிரி போயிடும். சென்னாங்குண்ணி டொக்கா இருக்காது. அப்புறம் அதுலயும் நம்ம வந்து இப்ப நான்ஸ்டிக் யூஸ் பண்றதுனால ஒரு பிரச்சனை கிடையாது. நார்மலா நம்ம அந்த இண்டோனியம் வானலோ இல்ல சம்திங் நார்மல் வானல் யூஸ் பண்றோம்னா அடியில உட்காரும். ஏன்னா தண்ணி இல்லாம நம்ம வச்சிடுறோம்ல, இதுல இருக்க தண்ணி தானே ட்ரை ஆகுது. இதே பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட ஆரம்பிக்குது. இப்பதான் கொஞ்சம் தண்ணி விடுது. ஆமா, இந்த தண்ணி கொஞ்சமாவது இருக்கணும், சுண்டணும். அப்பதான் நம்ம வந்து போடுற மசாலா அதுல உறவு செய்யும். அவ்வளவுதான்ப்பா. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடிட்டு இவன் கூட சேர்த்துற வேண்டியதான். ஓகே, கொஞ்சம் நேரம் வேகட்டும். A few moments later. இப்போ ஓப்பன் பண்ணி இவங்க நம்ம எந்த அளவுக்கு வந்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். நமக்கு தேவையான அளவுக்கு இவங்க நல்லா வெந்து வந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துறோம். சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் மஞ்சள், ரெட் சில்லி 4 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கூட்டிக்கிறதும் குறைச்சிக்கிறது உங்களுடைய விருப்பம். அப்புறம் மல்லித்தூள் 4 ஸ்பூனு, கறி மசாலா 3 ஸ்பூனு. இந்த இடத்துல நீங்க கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். கறி மசாலா, கரம் மசாலா, நம்மள்ட்ட எந்த மசாலா அந்த டைம் இருக்கோ சேர்த்துக்க வேண்டியதான். போட்டு கிண்டி விட்டு நல்லா கிண்டி உப்பு தேவையான அளவுக்கு போடணும். இருப்பா தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணணும். அந்த டொக்கா மாத்திரத்துக்காக. அதாவது ஒரு கொதி வந்த பிறகுதான் நமக்கு வந்து உப்பு பதம் தெரியும். ஏன்னா வெங்காயத்துல உப்பு போட்டிருக்கோம், அதெல்லாம் நமக்கு தெரியணும்ல ஃபிளேவர். ஆமா ஆமா. இவங்களை நல்லா மசாலாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இவங்க கூட தண்ணி கொஞ்சம் சேர்த்துரும். ஏன்னா தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு தான். தொக்குக்கு நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். நான் ஒரு அரை லிட்டர் கம்மியாக தான் இருக்கும், 400 ml நம்ம எடுத்துக்கிட்ட சென்னாங்குண்ணிக்கு. ஆமாம். இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வந்து வரும்ல சாம்பார் அதெல்லாம், அதே மாதிரி கொஞ்சம் கொதி வந்த பிறகு நம்ம செக் பண்ணோம்னா உப்பு பதம் நமக்கு தெரியும். ஏன்னா அந்த வெங்காயத்தில் இருக்கிறது இது கூட மிங்கிள் ஆகிடும். அப்புறமா நம்ம அப்படி செக் பண்ணோம்னா கரெக்டாக நமக்கு உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் தொக்குக்கு. இப்போ இந்த டைம் நம்ம உப்பு செக் பண்ணிக்கப்பா எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்காங்க? நல்லா காரசாரமாக இருக்காங்களா? நல்லா காரமாக இருக்காங்க. ஆனால் இன்னும் உப்பு சேர்க்கணும். உப்பு பத்தாது. சரி, சேர்த்துறேங்க. உப்பு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். உப்பு காரம்லாம் நம்ம விருப்பம் தான். அது வந்து நம்ம கூட்டுறது குறைக்கிறது நம்ம சுவைக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கணும். ஒரு இடத்துல கட்டியாக வந்துட்டாங்க, அதனால தான் அப்படி கிண்ட வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா அப்படியே லைட்டாக அப்படி கிண்டினாலே போதும். இவங்களை ரொம்ப போட்டு கிண்டோம்னா ரொம்ப சுழன்றுவாங்க. கொஞ்சம் பார்த்துருமா? உப்பு காரம் கரெக்டாக இருக்குப்பா. அவ்வளோதாங்க, உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ மூடியை போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடணும் ஒரு 10 நிமிஷம். அந்த மசாலாலாம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். திரும்பி அப்புறம் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். A few moments later. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இவங்க எந்த ஸ்டேஜில் இருக்கான்னு பார்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா தலப்பலான்னு கொதி சூப்பராக இருக்கிறாங்க. வேற லெவலில் வந்துட்டாங்கப்பா. தொக்கு தான். இறால் தொக்கு. இப்போ அப்படியே இவங்களுக்கு வந்து இவங்க கூட அப்படியே ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக மல்லித்தழை அப்படியே கிள்ளி அப்படி போட்டுடணும். அவ்வளோதான்ப்பா. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்ட வேண்டியதான். சென்னாங்குண்ணி கருவாடு தொக்கு ரெடி. அவ்வளோதான், எங்கள் வீட்டு ஸ்டைலில் சென்னாங்குண்ணி தொக்கு ரெடி. இதை போல நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு சமையல் வீடியோல பார்ப்போம். டாடா. சதீஷ் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்க்குறோம். பாருங்க. அருமையா இருக்குப்பா. இறால் ஃப்ரை வேற லெவலு. அம்மாவே இன்னைக்கு அசந்துரும் பாருங்க.